ஹலோ அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா செம எப்படி சொல்றது, சூப்பரான ஒரு 2 மேட்ச் நம்ம பார்த்தோம். ஸோ டபுள் ஹெட்டர் சண்டேல எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா மார்னிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடின மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்ணாமின்னான்னு அங்க பார்த்த இங்க ஒரு அடி அங்க ஒரு அடின்னு சுத்தி சுத்தி ஸ்டேடியம் ஒருத்தர் காமிச்சாரு. ஸோ ஆக்சுவலா அப்படி அடிச்சுமே ஆக்சுவலா ஒரு கன்வின்ஸா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை அப்படி இப்படின்னு போயிட்டு பழைய சிஎஸ்கே டெம்ப்ளேட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலா அது ஒரு ஒரு கன்வின்சிங் வின் இல்லைனாலுமே அது ஒரு நல்ல வின். ஸோ ஆக்சுவலா ரொம்ப ஒரு 18 இயர்ஸ் கழிச்சு, சாரி 18 இயர்ஸ் கிடையாது, 18 மேட்சஸா இல்ல 18 மேட்சஸா சேஸ் பண்ணி 200+ சேஸ் பண்ண முடியாம தோத்து இப்போ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 200+ சேஸ் பண்ணிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அந்த மேட்சோட ரிவ்யூ பத்தி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ என்னென்னலாம் பண்ணாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லா பண்ணாங்க, அண்ட் ஆல்சோ இன்சைட்ஸ் இதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ ரிவ்யூ ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். ஸோ ரித்து, ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பேட்டிங் பத்தியே வருவோம். அவங்க ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ண விதமே ஒரு தாறுமாறா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா ஜாஸ் இங்கிலீஷோட இன்னிங்ஸை பத்தி நான் நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா நம்ம என்ன பேசியிருந்தோம்னா பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டேர்னிங் பிட்சா கொடுப்பாங்க, பிச்சு ஸ்லோவா இருக்கும், அந்த மாதிரி பிச்சை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாட்டா மாதிரி பாட்டானா பரம பாட்டாவா ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு அவங்க எல்எஸ்சி ஸ்டார்டிங்ல பவர் பிளேல பேட்டிங் ஆடும்போது தெரிஞ்சு போச்சு விக்கெட்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு கோடு கிழிச்சா மாதிரி வருது. பிரின்ஸ் யாதவ் போடுற பாலம் அப்படிதான் வருது, அதே சாரி அகிலேஷன் போடுற பாலம் அப்படிதான் வருது, கம்போஸ் போட்ட பாலம் அப்படிதான் வருது, முகேஷ் சௌதரிக்கும் ஸ்விங் ஆகலன்னு சொல்லும் போது. ஆனா ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு பிளைண்டர் ஆஃப் இன்னிங்ஸ் தான் விளையாண்டாரு சத்தியமா. நான் மேட்சை கையை விட்டு கொண்டு போயிட்டாரு அவரு. சிஎஸ்கே கையை விட்டு போயிடுச்சு மேட்ச். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல சிஎஸ்கே நல்லா கம்பேக் பண்ணாங்க. 100 ஓவருக்கு கேட்ச் ஆஃப் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க, திருப்பி நான் அவரை பத்தி தான் பேச போறேன். நம்ம போக அதை பத்தி பேசலாம். ஸோ ஆக்சுவலா நம்ம இனிஷியலா நம்ம லக்னோ சூப்பர் கிங்ஸ் ஜெயின்ட்ஸ் பேட்டிங் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, மேபி ஜாஸ் இங்கிலீஷ் அவர் 14 மேட்சஸ்மே அவர் ஆடல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு. ஸோ அவர் ஆடி இருந்தாருன்னா எனக்கு என்னமோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ஒரு கண்டென்டரா இருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு என்னமோ. ஏன்னா அவங்க இப்போதைக்கு பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க தான். பட் ஸ்டில் அவர் அந்த ஸ்டார்ட் சூப்பரா கொடுத்தாரு இந்த மேட்ச்ல. ஸோ அதுதான் லாஸ்ட் மேட்சஸா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மிஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் அவர் ஆடினால மத்த எப்படி சொல்றது, மத்த பேட்ஸ்மேன்ஸ்க்கும் அது ஈஸியா இருந்துச்சு ஆட. அதுலயும் ஆனா ஃபம்பிள் ஆயிட்டாங்களா லக்னோ. ஆக்சுவலா நான் அவங்க போன விதம் பார்த்தா நான் 230+ கண்டிப்பா வரும்னு நினைச்சேன். ஸோ ஆக்சுவலா அவங்க அந்த அளவுக்கு அடிக்கவும் இல்லை. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே பேட்டிங் பத்தி வருவோம். இல்ல ஏதாச்சும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பத்தி ஏதாச்சும் பேட்டிங் ஏதாவது பேசணும்னு இருக்கா உனக்கு? லக்னோட பேட்டிங் பத்தி அதுதான் ஃபம்பிள் ஆயிட்டாங்கன்றதோட சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் சூப்பரா போட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு பவுலர் தான், என்னதான் 150 அக்யூலேஷன் நம்ம பேசுறோம், ஜேமி ஓட்டன் தாங்க. ஒரு ஸ்பெல்லு போட்டாரு அவரு. 3 ஓவர் போட்டு 3 ஓவர் விக்கெட். லாஸ்ட் ஓவர்ல தான் சபாஷ் அஹமத் போட்டு கொஞ்சம் அடிச்சிட்டாரு. ஒரு 12 போயிடுச்சு. அப்படிலாம் அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருந்தாரு. 3 ஓவர் போட்டு 3 for 19 இருந்தாரு. சரியான ஒரு ஸ்பெல்லு. அந்த ஸ்பெல்ல தான் சிஎஸ்கே ஒரு கம்பேக்கே கொடுத்தாங்கன்னு சொல்லி தான் அவங்க. சோ க்ரூஷியல் விக்கெட் ஆஃப் ஜாஸ் இங்கிலீஷ். சோ அது அவர் அந்த ரேம் ஷாட், அவர் எல்லா ஷாட்டுமே ரேம் ஷாட் தான் ஆடிந்தாரு. சோ ஆக்சுவலா ஜேமி ஓட்டன் போட்ட பேஸ்ல அவர் பீட்டன் ஆகி சஞ்சு சாம்சன் ஈஸியா கேட்ச் புடிச்சிட்டாரு. அண்ட் ஆல்சோ நீ சொல்றல ஆக்சுவலா இந்த மேட்ச்ல அகிலேஷன் ரன்னா பொழந்துட்டாங்கல்ல. ஆக்சுவலா யோசிச்சிருந்தோம் அகிலேஷன் என்னதான் இருந்தாலுமே இந்த மாதிரி பாட்டா விக்கெட் ஆஇருந்தாலுமே அவர் கொஞ்சம் பார்த்து தான் ஆடுவாங்கன்ட்டு. பட் இந்த மேட்ச் அவங்க போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த மேட்ச் அவர் ரன்ஸ் போனது ஆக்சுவலா ஒரு நார்மலா எடுத்துக்கலாமா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பா நார்மலாவே எடுத்துக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா பவர் பிளேல போடுறதே மிகப்பெரிய கஷ்டம். அதுவும் ஒரு ஸ்பின்னரா இருந்து பவர் பிளேல போடுறது அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் பவர் பிளேல போடுற எபிலிட்டி இருக்கு. அதனாலதான் எல்லா லீக்லயும் அவர் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காரு. ஆல் ஓவர் இந்த குளோபல் லீக்ஸ் எல்லாத்துலயும் அவர்
சக்சஸ் குடுத்திருக்காரு அவங்க டீமுக்குன்னும் போது, ம், ஒன் பேட் டே அண்ட் ஒன் பேட் கேம்னு சொல்லி தான் ஆகணும் ஆக்சுவலா வந்து. ம், ஜாஸ் இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு இது மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடும்போது, அது எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்ஸரே இல்ல. ம், கிரிப்பும் ஆவல, ஒண்ணும் ஆவல. ம், ஃபுல்லராவோ ஏதோ போட்டா, நீங்க சொன்ன மாரி லேம்ப் ஷாட் ஆடிறாரு, இல்ல ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாரு, ஸ்பிட்ச் ஹிட் ஆடுறாரு. அவர் ம், எல்லா 360 டிகிரி ஆடுறதுனால, அகீல் ஹுசைன் வந்து ஒரு ரன்ஸ்க்கு போனது வந்து, அ எப்படி சொல்றது? ம், இன்னைக்கு ஒரு பேட் டேன்னு தான் சொல்லி ஆகணும் அவருக்கு. யா. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நூர் அகமது இந்த மேட்ச் நல்லா போட்டாரு. ஸோ என்னதான் வந்துட்டு ஒரு சைடுல அக்யூலேஷன் அடி வாங்கினாலும் நூர் அகமது வந்துட்டு லைக் நல்லா போட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலிங் பக்கம் வருவோம். அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே பேட்டிங். ஸோ சிஎஸ்கே பேட்டிங் நம்ம அந்த ஒன் டவுன் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு பொல காட்டுக்கு ஆடிட்டாரு. ஸோ லைக் பாத்தீங்கன்னா அவர் ஆடின ஃபர்ஸ்ட் 6 பால்ல 5 சிக்ஸ். அதுலயே வந்துட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லைக் ஒண்ணுமே புரியல. சோ நீ வந்துட்டு அங்க லைவா பாத்தினா இன்னும் ஒரு ரியாக்ஷனா வந்திருக்கும் அந்த மேட்ச்ல. இல்ல நான் வந்து லைவ்ல இப்படி வீட்ல இருந்து பார்க்கும்போதே அது வந்து எப்படி இருந்ததுன்னா, ம், பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் அடிச்சாரு. ம், ம், ஓகேவா? அடுத்த 6 பால் 6 ம், உங்களுக்கு. ம். ஆமா. அடுத்த பால் 4 8 பால்ல 48 ரன்னும்போது, சரி ஓகே அந்த 11 பால் 50 அடிச்சிருவாருன்னு நினைச்சேன் நானு. 12 பால்ஸ் 50 அடிச்சிருவாரு. ம், ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருக்கும்னு நினைச்சேன். அங்க ஒரு டாட் பால் சிங்கிள் வந்தது. வந்து எப்படி சொல்றது? எப்படி வந்து ஜாஸ் இங்கிலீஷ் வந்து மேட்ச சிஎஸ்கே பவுலர்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு பறிச்சிட்டாரோ, அந்த மாரி வந்து எல்எஸ்டி டீம் கிட்ட இருந்தும் சரி, எல்எஸ்டி கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் அந்த ஒரு இன்னிங்ஸ்ல வந்து பிரேக் பண்ணிட்டாரு. உர்வில் பட்டேல் வந்து வந்து ஒரு செலிப்ரேஷன் வேற ஒண்ணு சூப்பரா ஒண்ணு பண்ணாரு. டெடிகேட் அவங்க அப்பாக்கு டெடிகேட் பண்ணாரு. ஆ, எல்லாமே பண்ணாரு. ஸோ வந்து ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு நாக்கா நான் பார்க்குறேன் இத. எனக்கு ம். இத பார்க்கும்போது வந்து ஒரே ஒரு நாக் தான் நினைப்பு வந்துச்சு. சிஎஸ்கே பஞ்சாப் 2014ல ரெய்னா அடிப்பாரு பார்த்தீங்களா? ஆ, அதுதான் நான் நினைச்சேன். ஏன்னா ம், ம், அதுலயும் வந்து 6 ஓவர்ல 100 அடிப்பாங்க பவர் பிளேல. அதுக்கு அப்புறமா இந்த சிஎஸ்கே பேட்ஸ்மேன் இப்படி ஒரு பிளாஸ்ட் குடுத்து நான் இப்பதான் பார்க்குறேன். ம். சரியான நாக்கு. கரெக்ட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த சென்னை 28 நம்ம படம் டெம்ப்ளேட் இருக்கும்ல, மச்சான் அவன் எங்க போடலாம் அடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி திக்வேஷ்நாத்தையும் அரௌண்ட்ல வராரு, ஓவர்ல வராரு, ஓவர் தி விக்கெட்ல வந்து போடுறாரு, ஆஃப் சைட்ல குத்துறாரு, வைட் ஆக்கர் அடிக்கிறாரு. எப்படி போட்டாலும் அந்த வைட் ஆக்கர் அந்த ஆஃப் சைட்ல ஒரு 4 அடிச்சாரு பாரு. அதெல்லாம் நான் வந்துட்டு நினைச்சே பார்க்கல. ஏன்னா அப்பதான் ஒரு பவுலர் வந்து கரெக்டா அவர் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண பார்த்துமே அவர் அந்த க்ளூலெஸ்ஸா தெரிஞ்சாரு அப்படின்றத அந்த 4ல தான் நான் வந்து கண்டேன். ஏன்னா ஒரு 2 சிக்ஸ் 3 சிக்ஸ் அடிச்சிட்டாங்கன்னு வையேன், பவுலர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடும். என்னடா அது எப்படி போடலாம் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அங்க வந்துட்டு அவர் திரும்பவும் பிளான் போட்டாரு அவரை அடிக்க விடாம பண்ண. அங்கேயும் வந்துட்டு உருள்படையில் வந்துட்டு அந்த ஒரு 4 அடிக்கும் போது லைக் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அவர் வந்துட்டு அந்த ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் 50 அடிச்சிருக்காரு. ஸோ வந்துட்டு ஜாயிண்ட் ரெக்கார்ட் ஸோ வித் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் ரெக்கார்டுன்றனால லைக் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு மிடில் ஆர்டருக்கு வருவோம் சிஎஸ்கேக்கு. ஸோ அந்த மிடில் ஆர்டர் ஓவர்ஸ் இருந்துட்டே தான் இருக்குல்ல சிஎஸ்கேக்கு இந்த மேட்சுமே. புரியல மிடில் ஆர்டர். அந்த மிடில் ஆர்டர் ட்ரபிள். அந்த மிடில் ஆர்டர் ட்ரபிள்ன்றது இந்த அதான் மேட்ச்லயுமே சொல்றேன். இப்ப எக்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா ஆகுது. வந்து உர்வில் பட்டேல் வந்து இத்தனை 3 மேட்ச் ஆடியிருக்காரு. இன்னைக்கு தான் வந்து ஒரு அவரோட ரோல் அதுதான். நான் இப்ப என்னோட பேசியிருந்தேன்னா, இவரு 10 பால் ஆடுப்பா, 20 மேட்ச் அவுட் ஆனா பரவாயில்லன்றது தான் அவர் ரோலு. அவர் ரோல் இன்னைக்கு வந்து அவர் 15, 20 பால் ஆனா அவரோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ம், உங்களுக்கு வந்து சாம்சன் சூப்பரான ஒரு ஸ்டார்ட் குடுத்தாரு. கெய்க்வாட வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு நாக்க பிளேஸ் ம், பண்ணாரு. ம். செம்மையா ஆடிருந்தாரு. அது தவிர பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சர்மா 2 50 2 மேட்ச் வின்னிங் நாக்ஸ் ஆடி குடுத்தாரு. இன்னைக்கும் இந்த வந்து மேட்ச் ஒரு சொல்ல 20 முடியாது. பால்ஸ் 20. ம், ம், ஓகே. அவரு எதுவும் தப்பு சொல்ல முடியாது. இப்ப ம், நம்ம என்ன பார்க்கணும்னா, பிரிவிஸ் வந்து அவுட் ஆஃப் டச்ல தெரியிறாரா? அப்படி அது அது ஒரு கன்சர்னா இருக்கு. அவர் ம், வந்து பிரிவிஸ் வந்து யூசுவலா வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தெரியிறாரா அப்படின்னு ஒரு கன்சர்னா இருக்கு. ஆனா தூபே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காருன்னு பேசிட்டு இருக்கும்போது, கடைசியில வந்து அவருக்குன்னே வந்து மாற்றம் போட்டு 2 6 அடிச்சு, இல்ல நான் இன்னும் ம். அந்த டச் எனக்கு இருக்கு அப்படின்ற மாரி அவரு காமிச்சாரு. கரெக்ட். ஆனா வந்தான் நீங்க பாரு. சொல்ற மாரி இந்த மிடில் ஆர்டர்ல ட்ரபிள் இருக்கு. நான் எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் நான் கொண்டு வர விரும்புறேன்னா, ம். பிரசாந்த் வீர அனுப்பிச்சாங்க ஆக்சுவலா. ஆமா. பிரசாந்த் ம், ஆக்சுவலி வந்து ஒரு 2 6 அடிச்சாரு. ம், என்னன்னா, அவரு ஸ்டார்ட்டிங் நெறைய டாட் பால்ஸ் ஆடிட்டு, அப்புறமா 2 6 கனெக்ட் பண்ணாரு. ம். அந்த இடத்துல மேபி சர்ஃப்ராஸ் கான் அனுப்பிச்சிருக்கலாமா? அவரு மேபி இன்னும் சூட்டபிளா இருந்திருப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு ஆக்சுவலா நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அந்த டைம்ல அவரும் வந்தாலுமே இந்த மாதிரி இன்னிங்ஸ் தான் ஆடிருப்பாருன்னு தோணுது. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 பேருமே நியூ பேட்ஸ்மேன்ஸ். சிவம் டுபேவா இருக்கட்டும், பிரசாந்த் வீரா இருக்கட்டும். நான் இப்போ வந்துட்டு பிரசாந்த் வீர் வந்துட்டு அந்த டைம்ல மேபி சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு நல்ல செட்டில் பேட்ஸ்மேன் இருந்தா நான் சிங்கிள் தட்டி தரேன். ஸோ நீயும் வந்துட்டு லைக் நீ வந்து அடி அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு அவரும் சிங்கிள் தட்ட, டூபேவும் தட்ட. ஸோ அப்படின்னும் போது தான் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு.
அவர் வந்துட்டு லைக் பிரசாந்த் இவர் வந்து டாட் பால் ஆடிருக்காரோ அப்படின்ட்டு. பட் அந்த டைம்ல வந்துட்டு அது ஒரு குட் இன்னிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த கார்த்திக் சர்மா இறக்குனாங்க பாத்தியா, யாரு உருள்பேட்டில் அவுட் ஆகும்போது, அப்போ பாத்தீங்கன்னா கெய்க்வாடும் தட்டி தட்டி தான் ஆடிந்தாரு. ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா, மேபி டெவலப் யூஸ் போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு தான் யோசிச்சேன். ஸோ அதை நான் ஒரு சேஞ்சா பார்த்தேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மேட்ச்ல கடைசியில வந்துட்டு சிவம் துபே அப்படி இப்படின்னு போட்டு அடிச்சிட்டாரு. கடைசியில தாறுமாறா அந்த 2 6 அடிச்சு லைக் கொண்டு போயிட்டாரு மேட்சை. ஸோ ஓவராலா ஒரு லைக் கன்வின்சிங் வின். லாஸ்ட்ல வந்துட்டு சேஸ் பண்ணாம, லைக் இவ்வளவு வருஷம் சேஸ் பண்ணாம வந்துட்டு லைக் டாப் லைக் இந்த மாதிரி ஜெயிச்சு அண்ட் ஆல்சோ லைக் டாப் 5ல வந்திருக்காங்க சிஎஸ்கே. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மேட்சோட ஃபினிஷிங் தாட்ஸ். அதான் வந்து எப்படி சொல்றது, ரெக்கனிங்கா இருக்காங்க. இன்னும் வந்து யாரு இன்னும் எந்த இப்ப என்ன இந்த ஐபிஎல் பியூட்டினா, இது வரைக்கும் எல்லா டீம் 11 மேட்ச் கிட்ட ஆயிட்டாங்க. ஆனா எந்த டீம் வந்து எந்த ஒரு டீமும் வந்து குவாலிஃபைட் இந்த சிம்பிளை வாங்கவே இல்லை. ஸோ வந்து இன்னும் வந்து இந்த டாப் 5 டீம்ஸ்க்கு வந்து சான்சஸ் அலைவா தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அடுத்த மேட்ச் ரிவ்யூக்கு அப்படியே போயிடலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்னைக்கு நடந்த நம்ம டே கேம் பத்தி பேசியாச்சு. ஸோ நைட் கேம் போயிடலாம். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நைட் கேம்ல வந்துட்டு லைக் 2 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்ரூஷியல் டீம்ஸ் ஆடிச்சு. ஸோ ஆக்சுவலா ஒரு டீம் பாத்தீங்கன்னா ஒரு டிசைடர். ஆக்சுவலா இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் வந்துட்டு அவங்க அந்த டாப் 2க்கு போக முடியும். அண்ட் இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா அவங்க என்னதான் அந்த மேட்ச் வந்து லைக் ஃப்ரீயா ஆடினாலுமே அவங்களுக்கு வந்து மேபி அந்த ஃபியூச்சருக்கு பத்தி யோசிச்சிருக்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ராஜ் பவா அந்த மாதிரிலாம் கூட்டு வந்தாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ கோயிங் ஃபார் ஃபியூச்சர் தான். ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு என்னென்ன நடந்துச்சு அண்ட் ஆல்சோ கடைசியில ஆர்சிபி தரமா அந்த எப்படி சொல்றது, எங்கேயோ இருந்த மேட்ச கடைசி வரைக்கும் கொண்டு போய் கிட்டத்தட்ட மேட்சையும் விட்டு கையில இருந்த மேட்ச விட்டு அப்படி இழுத்தாங்க கடைசியில பயங்கரமா. ஸோ அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேனா நீங்க இருந்தீங்கன்னா அந்த அந்த வந்துட்டு லைக் காட் கிவ்ஸ் யூ சம் எப்படி சொல்றது சம் ஸ்ட்ரகிள் சோ தட் யூ கேன் கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ரகிள் கொடுத்து கடைசியில் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூ பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மேட்சோட லைக் இனிஷியல் தாட்ஸ் போயிடலாம். ஸோ ரித்து, இந்த மேட்ச் வந்து எப்படி லைக் நீ எப்படி யோசிச்ச? ஆக்சுவலா ஆர்சிபி வந்துட்டு அந்த ஒரு கட்டத்துல தோத்துருவாங்கன்னு நினைச்சியா, இல்ல எப்படி இருந்துச்சு உன்னோட மனநிலை? இல்ல நான் வந்து உண்மையை சொல்றேன், ஆர்சிபி இந்த மேட்ச் தோத்துருவாங்கன்னு தான் நினைச்சேன். ஷெப்பர்ட் அவுட் ஆன அப்புறம் கன்ஃபார்ம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வந்து ஆர்சிபி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கோவில்ல ஒரு சிலையை வச்சுதான் ஆகணும். சின்னசாமி வெளில எனக்கு தெரிஞ்சு கட்டிதான் ஆகணும். புவி காடுங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. ஒரே வார்த்தை ராய்ப்பூர் போயிடலாம். ராய்ப்பூர் குமார் புவி காடு தான். பவுலிங்கா இருக்கட்டும், அந்த ஆக்சுவலி அது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பால். அது கரெக்டா நைட் பண்ணாரு ஒய்டியாக்கரை. ஷெப்பர்டு வந்து தடவி இருந்தாரு 10 பால் ஆல்ரெடி அந்த ஒய்டியாக்கரை ஆட முடியாம கண்ண முடிச்சுட்டு இருந்தாரு. வந்து ஃபர்ஸ்ட் பால் வீரி விட்டு 6. அந்த 6 போலனா மேட்ச் தோத்துருப்பாங்க, கன்ஃபார்மா தோத்துருப்பாங்க. நீ ஒரு ஆர்சிபி ஃபேனா இருந்தீனா கூட 3 பால் 10ன்னும் போது ஒரு மாதிரி இந்த மேட்ச போய் நீங்க இப்படி கொண்டு போறீங்களேடா அந்த மாதிரி ஒரு எரிச்சலா இருந்திருக்கும் ஷெப்பர்ட் மேல. பட் ஆனா புவனேஸ்வர் குமார் அடிச்ச அந்த 6லயே வந்துட்டு சரியான இது. அதாவது பவுலிங் வேணுமா நான் இருக்கேன், ஃபீல்டிங் பண்ணுமா நான் இருக்கேன், பேட்டிங் ஆடணுமா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாரு. அழகா அந்த காமன் கம்போஸ்டா இருக்கணும் அந்த 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 சிச்சுவேஷன்ல. 3 பால் 10 ரன்லாம் ஈஸி கிடையாது. நீ ஒரு சாதாரண ஒரு லைக் பினிஷரா இருந்த லைக் பினிஷிங் லைக் யாரா இருந்தாலுமே அந்த டைம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. அவர் பவுலர் ஆக்சுவலா. சோ அவர் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல இருந்திருக்காது கண்டிப்பா ஜெயிப்பாருன்ற மாதிரிலாம். பட் ஆனா அவர் அந்த அந்த இதை வந்துட்டு அந்த 6 அடிச்சோடனே சரியான ஒரு 6 அது. சோ ஆக்சுவலா நம்ம லைக் லைக் ப்ராசஸ் பை லைக் செக்மெண்ட் பை செக்மெண்டா போலாம். சோ ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு மும்பை பேட்டிங் பக்கம் வருவோம். சோ மும்பைக்கா ராஜா இந்த மேட்ச் என்ன சொதப்பிட்டாரு இந்த மேட்ச். இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிற? அவர் ஆடின இன்னிங்ஸ் இல்ல, அவர் இன்னிங்ஸை விடுங்க, நான் சொல்றேன் புவி கார்டுன்னு சொல்லிட்டேன். அந்த விக்கெட் எடுத்ததும் பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான். ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்ததும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு இன்னைக்கு அவர் இன்னைக்கு டிசர்வ் ஆர்சிபி, அவருக்காகவே ஜெயிக்கணும் இன்னைக்கு ஆர்சிபி, அதனால ஜெயிச்சாங்க. அதே மாதிரி வந்து மும்பை அது என்னன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நியூ பால்ல ஒரு நக்கிள் பால் மாதிரி ஒண்ணு போட்டார் ரோஹித் சர்மாக்கு. ஆனா கடைசியில ஸ்விங் ஆயிட்டு வெளில போச்சு. ஒரு நல்ல டெலிவரி, அது ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மும்பையும் இந்த பிச் வந்து ஒரு 2-1 220 230 பிச் கிடையாது. நம்ம பார்க்க முடியாது, ஒரு 180 to 175 பிச் தான் இது. ஒரு 15 ரன் ஷார்ட்னு சொல்லிட்டு சூரியகுமார் கூட போஸ்ட் மேட்ச்ல சொன்னாரு. நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க ஆக்சுவலி. திலக் வர்மாவும் சரி நம்மதியும் சரி. நம்மதி ராங் டைம்ல அவுட் ஆனாரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு திலக் வர்மாவும் பாத்தீங்கன்னா
அந்த புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் பால் ஸ்பெல்லோட லாஸ்ட் பால்ல போயிட்டு தேவையில்லாம ஒரு ரேம் ஷாட் அடிக்க போய் அதான் விக்கெட்டை விட்டாரு. ஆக்சுவலா ஒரு சிங்கிள் அடிச்சே ஒரு கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா கடைசியில் ஒரு 15-20 ரன்ஸ் பேக் பண்ணிருக்கலாம். அப்ப மேட்ச் ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். சோ வந்து அதுதான் அங்க மும்பை போய் தப்பு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதான் அதே மாதிரி லைக் ஆர்சிபியும் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்லயே வந்துட்டு திலக் வர்மா ஒரு கேட்ச் எல்லாம் அவர் விட்டாங்க. சுரேஷ் சர்மா ஒரு கேட்ச் விட்டாரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பிச்சை வந்துட்டு ஆக்சுவலா கணிக்க முடியலதான். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு ஆர்சிபியும் வந்து 28 for 3 போது மேபி எனக்கும் தோணுச்சு ஒரு பிச்சு வந்து ட்ரிக்கே தான் இருக்குன்ட்டு. பட் ஸ்டில் இந்த மாடர்ன் கேம்ல வந்துட்டு 165ன்றது எந்த பிச்சா இருந்தாலுமே இப்பெல்லாம் வர பேட்டிங் டீமும் சரி அண்ட் ஆல்சோ இம்பாக்ட் பிளேயர் இந்த ரூல் வேற இருக்கு. ஸோ ஆக்சுவலா அதுவும் ஒரு எட்ஜ் தருது பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அப்படின்னும் போது ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் தான். யா ஸோ ஆக்சுவலா நம்ம bowling பத்தி பேசியாச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஆர்சிபி பேட்டிங் பக்கம் வருவோம். ஸோ இந்த மேட்ச்மே கோலி வந்து கோல்டன் டக்கா இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி சென்சுரி லோடிங்கா கோலிக்கு இல்லைன்னா நான் எதுவும் தீபக் நல்லா போட்டாரா? தீபக் சார் நல்லா போட்டாரு. நான் அதான் ஏற்கனவே சொன்னேன். கோலி வந்து யூஸ்வலா கோலி எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி ஆடல இந்த சீசனே பாத்தீங்கன்னா. ரொம்ப ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட கொண்டு வராது. அந்த அக்ரெசிவா அந்த கிளாஸ் இஸ் மிஸ்ஸிங்ல இந்த சீசன்ல கண்ணாம கிளாஸ் பாக்குறாரு. கிளாஸ் எப்பவுமே இருக்கு. என்னன்னா நானும் டேக் டவுன் பண்ணி தான் ஆட போறேன் அப்படின்ற மாதிரி ஆடுறாரு. கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுறாரு. ஆக்சுவலி அக்ரெசிவா ஆடலாம். அவர் என்னன்னா இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க போனா சரியா டைம் பண்ண முடியல. ஒரு கேட்ச் அது விட்டுருங்க. நான் பேட்டிங் ஆர்சிபின்னு பேச வந்தா பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் வந்து ஒரு 138ல ஒரு ஷார்ட் பால் போட்டாங்க. அவரு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. சேவியர் நாக் ஒருத்தர் ஆடினாரு. புவனேஸ்வர் குமார் பத்தி பேசிட்டோம். குணால் த சேவியர்னு எழுதி ஒட்டலாம்னு நினைக்கிறேன். அவருக்கும் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ், கால் கிராம்பு, அதுக்கப்புறம் 2 சிக்ஸ் அடிச்சாரு. என்ன சொல்றது எனக்கு வார்த்தையே இல்ல. இந்த மாதிரி இன்னிங்ஸ் வந்து இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கும் போது அப்புறமா வந்து கன்ஃபார்மா வந்து இப்ப ஆர்சிபி ஃபைனல்ஸ்க்கே போறாங்க, கப் அடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாக்ஸ்னா பாருங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸா இருக்கும். வந்துட்டு அவங்க புடிச்சனாலதான் ஆக்சுவலா போயிருக்க. கண்டிப்பா கண்டிப்பா. போன வாட்டியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் குரூசியான நாக்ஸ் ஆடி கொடுத்தாரு. ஃபைனல்ஸே நல்லா ஆடினாரு. குணால் பாண்டியா வந்து எப்படி இப்ப புவனேஸ்வர் குமார் எப்படி பேசுறோமோ, ஏசல் எப்படி பேசுறோமோ, பட்டிதார் எப்படி பேசுறோமோ, குணால் பாண்டியா ஒரு ரொம்ப அன்சங் ஹீரோவா இருந்திருக்காரு இந்த 2 வருஷம் ஆர்சிபிக்கு. ஸோ வந்து பிக் சல்யூட் டு குணால் பாண்டியான்னு சொல்லிதான் ஆகணும். அண்ட் ஆல்சோ நீ பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு அவர் படுத்து ஏஞ்சிக்கும் போது அந்த மேக்ஸ்வெல் இன்னிங்ஸ் ஞாபகம் வருது எனக்கு. மேக்ஸ்வெல் ஆப்கானிஸ்தான் கூட அதே மேக்ஸ்வெல், அதே ஆப்கானிஸ்தான், அதே மாதிரி இவரும் வந்து கரெக்டா காலுக்கிட்டே போட்டாரு எல்லா பாலையும். எல்லாமே டேய் அவன் தான் வந்துட்டு காலை புடிச்சு உழுறானே. டேய் அவனால போய் ரீச் பண்ணி ஆட முடியாதுடா. நீ அவனை ரீச் பண்ணி ஆட வச்சிருந்தீனாலே அங்க நீ ஜெயிச்சிருப்ப. அங்க தேவையில்லாம அவன் காலுக்கு போட்டு தேவையில்லாம 2 சிக்ஸ் விட்டு, அதுவும் ஒரு கேட்ச் வேற ஆக்சுவலா பாத்தியா அது திலக் வர்மா அது இவரு. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அந்த கேட்ச் வந்து ஒரு புடிச்சிருக்கணும். அந்த கேட்ச் அவருக்கு பிடிக்கல. அந்த கேட்ச பிடிக்காம போட்டுட்டு உடனே ஒரு மனுப்புல போட்டாரு. 6 நீ காலை வச்சிட்ட, அதனால நான் பிடிக்கும். ஓ 6 அவன் காலை வைக்கிறான் இல்லையா, நீ கேட்ச புடி. அதுதான் அம்பையர் உட்காந்துட்டு இருக்கான், தேர்ட் அம்பையர் இருக்கான், டிவி அம்பையர் இருக்கான், இத்தனை அம்பையர் இருக்கான்னு போது உன் மேல கேட்ச பிடிக்கிறது அதை அவன் பண்ணாம வந்துட்டு ஒரு மனுப்புல போட்டு இது பண்ணிட்டாரு. அந்த கேட்ச பிடிச்சிருந்தாருன்னா மும்பை ஜெயிச்சிருப்பாங்க கன்ஃபார்ம் மேட்ச். 2 சிக்ஸ் அடிச்சாங்க. அதுக்கப்புறமா 2 சிக்ஸ் போச்சுன்னும் போது அந்த கேட்ச் தான், அந்த கேட்ச் வந்து கேம் சேஞ்சிங் மொமெண்டா பாக்குறேன் அந்த மேட்ச். அந்த கேட்ச் நீ ரீப்ளே பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு நமந்தீர் வந்துட்டு என்ன பண்ணாரு, கேட்ச் புடிச்சிட்டு அப்படியே லைக் அவருக்கு ஸ்ட்ரெயிட்டா தூக்கி போட்டாரு. சோ ஆக்சுவலா திலக் வர்மாக்கும் வந்துட்டு என்னன்னா அவருக்கு புரியல ஒரு செகண்ட். இவன் என்ன அப்படியே புடிச்சிட்டு இப்படி தூக்கி அதுதான் சொல்றேன். அவன் எனக்கு போட்ட மாதிரி தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஒரு டவுட்ல நின்ட்டாரு. இல்ல ஆக்சுவலி வந்து இது நான் எக்ஸ்கியூஸே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. இந்தியன் டீமுக்கு அவ்வளவு மேட்ச் வினிங் ஆக்ஸ் ஆடுறாரு. இந்தியன் டீம்ல கரண்ட் T20 ஸ்குவாட்ல முக்கியமான ஒரு பிளேயரா இருக்காரு. அதுவும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேச்சஸ்க்கே தனியா ஸ்பெசிபிக்கா வந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் கேச்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்டிப்பா புடிச்சிருக்க வேண்டிய கேட்ச் தான். இது எக்ஸ்கியூஸே கிடையாது. அந்த கேட்ச்னால தான் மேட்ச் தோத்தாங்க மும்பை. இது நாங்க ஒத்துக்கிற ஐடியா. அதான் சோ ஆக்சுவலா அந்த கேட்ச் வந்துட்டு அவர் பிடிக்கலாம் கூட பரவாயில்ல. பட் அவர் ட்ரை பண்ணிருந்திருக்கலாம். அவர் மைண்ட்ல என்ன நினைச்சான்னு தெரியல. அப்படியே லைக் நின்ட்டாரு லைக் ஒரு செகண்ட். அந்த சிக்ஸ வந்துட்டு அப்ப ரீப்ளேயும் காமிச்சாங்க. அது சிக்ஸும் இல்ல. சோ அதுக்கப்புறம் தான் அந்த லைக் 2 சிக்ஸஸ் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கேட்ச் திலக் வர்மையா கடைசியில எடுத்துட்டாரு குணால் பாண்டியாவை. அந்த சம்பவம் 2 சிக்ஸ் போயிடுச்சு. அப்புறம் கேட்ச் புடிச்சா என்ன புரியல. அதான் அந்த சிக்ஸ் அது புடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ரொமாரேஷ் ஷெப்போட ஒரு இன்னிங்ஸ் பத்தி வருவோம். சின்ன ஷெப்பர்ட் ஆக்சுவலா அது என்னன்னே ரொம்ப லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து அடிக்கிறாரு. பட் ஆனா பால் படல. அவர் வந்துட்டு அவ்வளவு ஆடணும்னு அவசியமே கிடையாது. அந்த டைம்ல
ராஜ் பவான்றவர் ஆக்சுவலா நான் அந்த மேட்ச் தான் வந்து லாஸ்ட் ஒரு போட்டே பாக்குறேன். ராஜ் பவான்றவரு இந்தியா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபிஎல் வந்து போலிங்கே போடுறாரு. நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். மும்பை ஒரு மிகப்பெரிய தவறு ஒண்ணு பண்ணாங்க. என்னன்னா இம்பாக்ட் பிளேயர் ரகு சர்மா கொண்டு வந்துட்டு அவர் யூஸே பண்ணல. அவங்கதான் ஆல்ரெடி விக்கெட்டை சரியா கவனிக்காம ரகு சர்மாவை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு. விக்கெட்டை கணிச்சிட்டு ஒழுங்கா இந்த ஃபாஸ்ட் பால் அஸ்வினி குமார் வச்சிருந்தாங்களா ஷர்துல் தக்கூர் யாரும் தான் எனக்கு கரெக்டா தெரியல. ஆக்சுவலா வந்துட்டு அவங்க ஷர்துல் தக்கூரை வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஷர்துல் தாக்கூர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது வந்து ஒரு இதுவா இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த ராஜ்பாவா வந்து அவரை சொல்லி எந்த பிரச்சனை இல்ல. ஆனா வந்து அந்த ஒரு தப்ப ட்ரிக்கை மிஸ் பண்றாங்க மும்பை. அதுவும் வந்து அவங்களுக்கு இந்த மேட்சை காஸ்ட் பண்ணிச்சு நான் சொல்லுவேன். அவங்க ரகு சர்மா கொண்டு வந்தா ஆக்சுவலா ஸ்பின்னர்ஸ் என்ன இப்போ கசம்கர் அந்த ஒரு ஓவர் போட்டு பொழந்தாங்கல்ல. சோ அந்த ஓவர் மேபி லைக் ரகு சர்மாக்கே முன்னாடியே கொடுத்து கூட லைக் எப்படி தள்ளி இருக்கலாம் ஒரு ஓவர். அவர் கண்டிப்பா 2 மேட்ச் நல்லாவும் போட்டிருக்காரு உங்களுக்கு. நம்ம போது கன்ஃபார்மா அவர் யூஸ் பண்ணிருக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் எக்ஸ்பிளேர் போடக்கூடாது அப்படின்னு ஐசிசி ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நம்ம மறந்துட்டோம். அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். என்ன லைக் அதெல்லாம் எப்படி சொல்றது, லைக் ஆக்சுவலா வந்துட்டு இம்பாக்ட் பிளேன்றத வந்துட்டு நிறைய டீம் வந்துட்டு யூஸ் பண்ணி மேட்ச் அவங்க பக்கமே கொண்டு போறாங்க. பட் இவர் வந்துட்டு இந்த மேட்சும் சரி, மும்பை வந்து போன மேட்ச் ஷர்துல் தக்கூர் பண்ணாங்க, அதுவும் சரி, அது இம்பாக்ட் யூஸ் பண்ணாம தேவையில்லாம வேஸ்ட் பண்றாங்க ஆக்சுவலா. சோ அது ஒரு லைக் பிளண்டர் ஆக்சுவலா. ரகு சர்மா வந்துட்டு அவ்வளவு பெரிய அவர் நல்லா போட்டாரு. சோ அவர் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் சோ நம்ம வந்துட்டு ஆக்சுவலா நான் ஷெபர்ட் பத்தி பேசியிருந்தோம்ல. சோ ஆக்சுவலா வந்துட்டு இப்ப ஆர்சிபி நினைப்பாங்க நினைக்கிறியா அவரை நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு மேபி கன்சிடர் பண்ணலாமா அவர் பதிலா? ஏன்னா ஜேக் டஃபி வந்து சூப்பரா போட்டுருக்காரு. லைக் போட்டு ஏசல்வுட் வந்தாரு உள்ள. சோ அந்த பிளேயிங் லெவன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறியா? இப்ப பிளேயிங் லெவன் சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்னா, இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டியது வரும்னா, உங்களுக்கு ஜேக்கப் டஃபியை ஷெப்பர்டுக்கு பதிலா கொண்டு வந்துட்டீங்கன்னா பேட்டிங் வீக்கா தெரியும். அப்ப என்ன பண்ணணும் நீங்க? ஆமா, உங்களுக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வீக்கா தெரியும். நீங்க வந்து சுயா சர்மாக்கு பதிலா வெங்கடேஷர் ஆடுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி ஜேக்கப் பெத்தரும் பெருசா ரன் அடிக்கல. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சேஞ்ச் கொண்டு வரணும்னா, நீங்க சொல்ற மாதிரி ஜேக்கப், நான் போனவாக்கே பேசணும் ஆக்சுவலி இதை பத்தி. ஜேக்கப் டஃபி வந்து ஷெப்பர்டுக்கு பதிலாக கொண்டு வந்துட்டு ஜேக்கப் பெத்தருக்கு பதிலாக வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வரணும். இது 2 சேஞ்சுமே அவங்க பண்ணணும். அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. மேபி ஷெப்பர்டுக்கு எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேண்டி ஃபிளவர்லாம் போய் பேசுவாருன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா வந்து காம்பினேஷன் மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போன மேட்சே மாற்றுவாங்கன்னு நினைச்சேன். போன மேட்ச் மாத்தல. இந்த மேட்ச்க்கு அப்புறமா மாத்தலைன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு. பட் ஆனா அவங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்றாங்கன்னா ஷெப்பர்டுக்கு பவுலிங் தராங்க. சோ அவர் வந்துட்டு என்னதான் அதான் அவர் பேட்டிங்ல அப்படி பண்ணாலுமே லைக் பவுலிங்ல வந்துட்டு அவருக்கு இது தராங்க. சோ நம்ம பொறுத்து தான் பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. பட் ஸ்டில் அவங்க வின்னிங் காம்பினேஷன் இதுக்கப்புறம் லைக் டீம் சேஞ்ச் பண்றதுல எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரும்னு தோணல. சொல்றேன். சோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட க்ளோசிங் தாட்ஸ், ஆக்சுவலா பாயிண்ட்ஸ் டேபிள் பத்தி எப்படி இருக்கு நிலவரம், என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் வர வீக்? ஆர்சிபி டு தி டாப் ஆஃப் டேபிள் போயிட்டாங்க. 11 மேட்ச் ஆட்டாங்க, 14 பாயிண்ட்ல இருக்காங்க. நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டேபிள் திருப்பி சுவாரஸ்யமாக்க வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே வந்து சூப்பரா ஒரு கம்பேக் கொடுத்து அவங்களும் ஒரு குவாலிஃபை ஆகலாமான்னு ஒரு சான்ஸ் தேடிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இந்த 5 டீம் தான் இந்த டாப்ல இருக்க 5 டீம். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்சிபி இருக்கு, பஞ்சாப் இருக்கு, எஸ்ஆர்ஹெச் இருக்கு, ஜிடி இருக்கு, அண்ட் உங்களுக்கு சிஎஸ்கே இருக்குன்னும் போது 5 டீமே நான் அந்த 5 டீம் சொல்றேன். இப்போ டாப் 5 எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து பராக் வந்து இன்னும் 2 மேட்சும் ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் மிஸ் அவுட்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து இந்த 5 டீம்ல எந்த 4 டீம் குவாலிஃபை ஆகும் இன்னும் முடிவு ஆகாம இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசி டைம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முடிவு ஆகாம இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவன் தோக்கணும் அவன் ஜெயிக்கணும் அப்பதான் குவாலிஃபைன்ற மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது. அதான் ஏன்னா இப்போ சிஎஸ்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி மேட்சஸ் லைக் 3 மேட்சஸ்மே லைக் ஓரளவுக்கு லைக் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் டாப் 4 இவங்க தான்ட்டு. ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் வீக். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக்ல வந்துட்டு நம்ம எல்லா மேட்சஸுமே லைக் ப்ரிவியூ பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ரிவ்யூவும் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ரிது ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதோட சந்திப்போம். அது வரைக்கும் பை பை ஃபார் எவ்ரிவன். பை பை.